15/11/2024 இன்று சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. 12 ராசிக்குமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வேத ஜோதிடத்தில் நீதிமான் சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாக இருக்கிறாரு. இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் வரை பயணிப்பார். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா தனது சொந்த ராசியில் பயணிக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் பயணித்து வராருங்க. அதாவது இந்த நிலையில் வருகிற நவம்பர், அதாவது இன்றைய நாள் நவம்பர் 15ஆம் தேதி இன்றைய தினம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் நேர்கதியில் பயணிக்க உள்ளார். சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அதன் தாக்கம் எல்லா ராசிகளுக்குமே இருக்கும். அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம். இப்போது சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால 12 ராசிகளுக்குமே எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மேச ராசிக்காரவங்க 11வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்க வியாபாரத்தில் புதிய யோசனைகள்னால நல்ல லாபத்தை பெறுவாங்க. பணிபுரிகிறவங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளோட முழு ஆதரவும் கிடைக்கும். அதே வேளையில் அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவும் கிடைக்குங்க. அடுத்த ராசி ரிஷப ராசிக்காரவங்க. ரிஷப ராசியில் 10வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும். சனி பகவானின் ஆசினால் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் நிறைய லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்லா இருக்குங்க. மிதுன ராசிக்காரவங்க மிதுன ராசியோட 9வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரவங்க எல்லா துறைகளிலுமே நல்ல வெற்றியை பெறுவாங்க. மன வலிமையும் தைரியமும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்குங்க. எதிரிகளை வீழ்த்துவீங்க. பணியிடத்தில் உங்களோட மரியாதை அதிகரிக்கும். நோயால் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடக ராசிக்காரவங்க. கடக ராசியில் 8வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இரும்பு எண்ணெய் தொடர்பான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. வணிகர்கள் நல்ல லாபத்தை தரும். புதிய ஆர்டர்களை பெறுவாங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உடன் பிறந்தவங்களோட முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. சிம்ம ராசிக்காரவங்க சிம்ம ராசியின் 7வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய இருக்காரு. இதனால் இதுவரை ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்தித்து வந்தால் நவம்பர் 15 முதல் ஆரோக்கியம் மேம்படும். நிதி நிலைமையில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களாக நடந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வருங்க. கன்னி ராசியில் 6வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவாங்க. ஆரோக்கிய பிரச்சனையினால் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து விடுபடுவீங்க. நீதிமன்ற வழக்குகளில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரவங்க 5வது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் சனி பகவானோட ஆசையினால் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுங்க. அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்குங்க. வியாபாரம் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
உங்கள் குழந்தை மீது கூடுதல் கவனத்தை செலுத்தணுங்க. விருச்சிக ராசிக்காரவங்க 4வது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிரமங்களை சந்திக்கலாம். இருந்தாலும் சனி பகவான் நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தருவாருங்க. தொழிலில் நல்ல பலன்களை பெறுவாங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசியில் 3வது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய இருக்காரு. இதனால் இந்த ராசிக்காரவங்களோட மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்குங்க. தொழில் ரீதியாக நல்ல பலன்களை பெறுவீங்க. ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியையும் பெறுவீங்க. ஆனால் சனியின் நிலையில்லாத வருமானம் சற்று குறையுங்க. இதன் விளைவாக அதிகம் டென்ஷனாக கூடுங்க. மகர ராசிக்காரவங்க மகர ராசியில் 2வது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார். 7.5 சனியின் கடைசி கட்டம் நடப்பதுனால இந்த ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவாங்க. நிதி மற்றும் முதலீடு விஷயங்களில் நன்மைகளை பெறுவீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை தேடி வருங்க. இருப்பினும் நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டி இருக்குங்க. கும்பராசிக்காரவங்க கும்பராசியின் முதல் வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார். இந்த ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனியின் 2வது கட்டம் நடக்கிறதுனால அதிக நற்பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். சசராஜ யோகத்தினால ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிதி நிலைமை வழக்கத்தை விட நன்றாக இருக்கும். மீன ராசிக்காரவங்க மீன ராசியில் 2வது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனியின் முதல் கட்டம் நடக்குதுங்க. இதன் விளைவாக வருமானம் குறைந்து செலவுகள் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மன அழுத்தம் நிறைந்ததாக இருக்கும். பணியிடத்தில் புதிய மாற்றத்தை சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்தில் கவனம் குறையலாம். இதன் மூலம் நிறைய மருத்துவ செலவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.